அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் கொள்தல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிட்டு பொய்யில்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்க நிறைவுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், ஜாதக அலசல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம். சில பணிச்சுமைகள் காரணமாக ஒரு 10 நாளாக என்னால் பதிவுகள் கொடுக்க முடியல. ஸோ இப்போ இருந்து ரெகுலராக கொடுக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இது நேற்று என் பார்வைக்கு ஆண் ஜாதகர் ஹைதராபாத்தில் இருக்கிறாரு. இந்த ஜாதகத்தை பற்றி சொன்ன பலன்களும் இதற்கான பரிகார நிவர்த்திகளும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது விதி மதியோடு போராடி கதியின்றி தெவிக்கும் ஒரு ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வாங்கி வந்த வரங்களை சாபங்களாகும்போது தவங்கள் எதற்குன்னு ஒரு கவிதை படித்தேன். அந்த மாதிரி இவர் வாழ்க்கையில் அவ்வளோ துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தான். அதுக்கப்புறமும் விதி ஒரு என்ன சொல்கிறது, மனைவியின் ரூபத்தில் சதுராடுது, இவரை சதி செய்யுது அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி, ரொம்ப பீடிகையெல்லாம் வேண்டாம், நேரடியாக ஜாதகத்துக்குள்ளே போவோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகரை பிறந்தது 19/5/1991 ஈரோடுன்னு வச்சுக்கோங்க. லக்னமாக வந்திருக்கிறது மகர லக்னம், ராசியாக வந்திருக்கிறது கடகராசி, நட்சத்திரமாக வந்திருக்கிறது ஆயில்ய நட்சத்திரம். அப்போது லக்னம் அப்படிங்கும்போது மகரங்கிற போதே ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு கிணற்று வீடு, ஒரு முதலை கண்ணீர் வடிக்கக்கூடிய இடம், கர்மஸ்தானம். அது இந்த பிறவி அவர் அவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அமைப்பை இங்கே லக்னம் பொதுவாக ஒரு சின்ன ஒரு புள்ளி வச்சு காமிச்சிருச்சு. லக்னத்தில் யார் இருக்கான்னு பாருங்கள், லக்னாதிபதியே உட்காந்துருக்கிறார். ரொம்ப சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் வக்ரகதியில் உட்காந்துருக்கிறார். அதுதான் இங்கே பாயிண்ட். அந்த வக்ரகதிங்கிறது ஒரு பிடிவாதத்தை இவர்கிட்ட கொடுத்துருது. சரி, பஞ்சமாதிபதி எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 6ல் போய் மறைகிறார். அப்போ குலதெய்வ வழியில் ஒரு குற்றம் இருக்கிறது. கோயில்களை மாற்றி கும்பிடுவது, இல்லை குலதெய்வ கோயில்கள் பராமரிப்பு செய்யாமல் விடுவது, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பரம்பரையாக வந்துட்டு தான் இருக்கிறது. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் அட்டமாதிபதி வேறு போய் உட்காந்துருக்கிறார் சூரியன். ஸோ அப்போ அந்த 5ஆம் இடமும் கொஞ்சம் பால்பட்டு கிடக்குது, கேதுவோட இணைஞ்சும் இருக்குது. சரி, பாக்கியாதிபதி எப்படி இருக்கிறான்னு பார்த்தா அவர் 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவரே 6ஆம் அதிபதி. இந்த 4ஆம் இடத்துல இருந்த புதன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாக்கியத்துக்கு 8ல் மறைகிறாரு. ஸோ அப்போ அந்த 4ஆம் இடமும் ஒரு 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 ரகசியத்தை சுட்டி காட்டக்கூடிய இடமாக இருக்கிறது. ஸோ அப்போ 1-5-9 பலமாக இருக்கா? பலமாக இல்லை. பலமாக இருக்கிற மாதிரி ஒரு பீடிகை தான் காமிச்சிருக்கு, ஒரு மாயை தான் காமிச்சிருக்கு. ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கல, அப்புறம் எவ்வளோ வந்தாலும் ஜெயிப்பார். 10ஆவதுக்கு குரு உச்சம். ஸோ லக்னத்தை பார்க்கிறார். நம்ம ஏற்கனவே நிறையா பாடல்கள் சொல்லியிருக்கிறோம். குரு லக்னத்தையோ ராசியோ பார்த்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகரை ஒரு கௌரவ பங்கம் ஏற்படுத்த விடாது. கண்டிப்பாக வாழ வச்சிடும். எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் கஷ்டங்களாக வந்தாலும் வாழ வச்சிடக்கூடிய அமைப்பை இந்த குரு கொடுத்துருவார். ஏன்னா இந்த குரு இந்த லக்னத்திற்கு முயற்சி ஸ்தானாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி. அது 7ல் லக்னத்தை பார்ப்பதுங்கிறது ரொம்ப சிறப்பு தான். கூட சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. இங்கே என்னென்னா சந்திரன் 10ஆவதுக்கு செவ்வாய் பாதகாதிபதி. இங்கே செவ்வாய் நீசமடைஞ்சு நீசபங்கமடைஞ்சு நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். குரு உச்சமாகி சந்திரன் ஆட்சியாகி அந்த 7ஆம் இடம் ஒரு மாதிரி கலோபர கலத்தில் வந்துருக்குது. என்னென்னா பாரப்பா இன்னொரு புதுமை கேளு, பால்மதியும் பரமகுருவும் ஏழி நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டிலே செந்திருமால் தேவியுமே விலகி நிற்பாள் அப்படிங்கிற மாதிரி இவங்க மனைவியினால் இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்னென்னா அவங்க இவர்கிட்ட கொஞ்சம் பேசாமல் அவங்களுடைய உறவினர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது. அது இவருக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சலசலப்பு நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்ருக்கிறாரு. அதுக்கு காரணம் இந்த குரு சந்திரன் செவ்வாய் இணைவு 7ஆம் இடத்துல, அந்த இடம் திதிசூன்யமாக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. சரி, அப்போ அந்த 7ஆம் இடம் இப்படி பால்பட்டு கிடக்கும்போது இவருக்கு எப்படி இந்த ஜாதகத்தை இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நம்ம பார்க்கும்போது வந்திருக்கிற திசைகள் பார்த்திங்கன்னா சுக்கிர திசையில் சனி புத்தி. இவருக்கு 12 வருஷம் 6 மாதம் 6 நாள் புதன் திசை, அதுக்கப்புறம் கேது மகா திசை, இப்போ சுக்கிர திசை நடக்குது. சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு முதல் யோகர் இல்லையா, எங்கே உட்காந்துருக்கிறாரு? 6ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் செய்யக்கூடிய தொழிலையும் ஒரு கௌரவ பங்கத்தையும் ஒரு கடனையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இவருக்கு கடன் ஆகிருக்கு. இவர் தங்க நகைகளை அடமானம் வச்சிருக்கிறார். நம்ம கேட்டதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 8ஆம் இடம், ஏன்னா கேது தன்னுடைய 3வது பார்வையாக 11ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது இங்கே கஷ்டத்தை பட்டாகணும். இந்த சுக்கிர திசை, இந்த சனி புத்தி பர்டிகுலராக நம்ம வந்திருக்கிற நேரம் பாருங்கள். சனி இந்த லக்னத்துக்கு குடும்பாதிபதி ஆகிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு சங்கடங்களும் சலிப்புகளும் ஒரு விரக்தியும் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த காலகட்டத்தில் வந்திருக்குது.
அப்போ இந்த சுக்கிர திசை சனி புத்தி முடியும் வரையும் ஏன் சொல்லப்போனால் சுக்கிர திசை முடியும் வரையுமே இவருக்கும் இவருக்கு மனைவிக்கும் ஒரு பனிப்போர் நிகழ்ந்து கொண்டே இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பாக நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு சில பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன், அவங்க செய்கிறாங்க. பரிகாரம்னா ஒன்றும் செலவெல்லாம் இல்லைங்க, கோவிலுக்கு போயிட்டு வர்றது தான். ஸோ மனமாற இறைவனை வேண்டிக்கிட்டாங்க. இவங்க இந்த தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா இது லக்னத்தை 7ஆம் இடமாக போட்டால் அங்கே குரு லக்னத்தில் திக்பலமாகிறார். அப்போ இல்லைங்களா, அப்போ அங்கேயும் ஒரு ஒரு கள்ளத்தனம் இருந்தாலும் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்தமாகவோ இல்லை தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோ ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பார். அந்த லக்னத்திற்கு, அதாவது 7ஆம் இடமாக போட்டால் பாக்கியாதிபதியாக குரு வருவார். அப்போ அது கண்டிப்பாக கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க யோசித்து தன் வாழ்க்கையை நெறிமுறைகளை மாற்றிக்கொண்டார்கள் என்றால் இந்த ஜாதகம் மனமொத்த தம்பதியரால் வாழ்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இங்கே 3-7-11க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானும் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது மட்டும், சனி லக்னாதிபதியாக இருந்து பார்ப்பதனால ஒன்றும் பெரிய தொந்தரவாக இருக்காதுங்கிறது என்னுடைய சிறு கருத்து. ஸோ அதனால் இவங்ககிட்ட நிறையா பரிகாரங்கள் சொல்லி கோவில்களுக்கு சொல்லி போயிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்போ இந்த விதியும் மதியும் சங்கடப்பட்டு கொண்டு இந்த ஜாதகர் நொந்து கொண்டு இருப்பதற்கு காரணம், பத்தாவதற்கு பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமசனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சிகள்லேருந்து அடுத்த பயிற்சி இந்த 7ஆம் இடத்திற்கு மேலேயும் லக்னாதிபதி மேலேயும் வரும்போது இன்னும் வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி போட செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்தாலும் இவங்க மனம் ஒத்த தம்பதியாக இருப்பதற்கு இந்த கோவில்களுக்கு சென்று வருவதற்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாக சொல்லி அவங்க வாழ்க்கையை நெறிப்படுத்தி வழிகாட்டுவதாக சொல்லியிருக்கிறேன். பட் அவங்க எந்தளவுக்கு அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுவாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஜாதகர் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவார். பட் எதையும் ஏன்னா 3 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்காக அது வாழ்ந்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் இவங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவார்கள். இந்த சுக்கிர திசை முடிஞ்சு அடுத்து சூரிய திசை, அட்டமாதிபதி திசை 5 உட்காந்து திசை நடத்தும் போது பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ஏன்னா பொருளாதார ரீதியாகவோ இல்லை தொழில் நிமித்தமாகவோ எங்கே மாறுதல்களை வேணால் தரலாமே தவிர பெரிய இந்தளவுக்கு குடும்ப நெருடுக்கலை தரமாட்டாருங்கிறத நான் என்னுடைய கருத்தாக சொல்லி அமைச்சிருக்கேங்க. நம்ம இதுவரைக்கும் நம்ம ஜோதிட சொந்தங்கள் ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி செய்யப்போகும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இதை பற்றி சந்தேகங்களும் ஏதாவது ஒரு கேள்விகளும் இருந்தாலும் கேளுங்க, பதில் சொல்கிறேன். நேரம் கிடைக்கும்போது அடுத்தடுத்த ஜாதகங்களை இனி கண்டிப்பாக சந்திப்போம். இவ்வளோ கால இலையொடி வராமல் பார்த்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.